கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சிலரை பார்த்து சொல்லுவாங்க, நீலாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு. ஆனால் வேதம் இந்த உலகம் ஒரு சிலர் வாழ்வதற்கு தகுதி இல்லாத உலகம் என்று சொல்கிறது. யார் இவர்கள்? எபிரேயர் 11:38. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். 37ஆம் வசனத்தின் பின்பகுதியில் விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கும் போது அவர்கள் குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் என்று கூறுகிறார். இங்கே அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். வழக்கமாக இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திருடர்களாக, தீயவர்களாக, கயவர்களாக, சில சமயங்களில் புரட்சியாளர்களும் கூட அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய தொழிலின் நிமித்தமாக இல்லை அவர்களுடைய கோட்பாட்டின் நிமித்தமாக உலகத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர்கள். ஆனால் இந்த விசுவாச வீரர்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த விசுவாச வீரர்களின் அருமையை உணராத ஒரு உலகமாக இருக்கிறது. கடவுளுடைய உண்மையான ஊழியக்காரர் யார் என்று அறிந்து அவர்களை கனப்படுத்த தெரியாத ஒரு உலகம் இது. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா, அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மனாசே என்ற அரசன் அவரை 2 துண்டாக வெட்டி கொன்று போட்டான் என்று யூதர்களின் வரலாறு சொல்கிறது. எரேமியானுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு அவருடைய தீர்க்க தரிசனத்தை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு வாழ்த்துறாங்க. ஆனால் அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்ததினால் பல பாடுகள் பட்டார். ஒரு கூண்டில் கிளிய மாதிரி வானத்தில் தொங்க விடுறாங்க, குழி தோண்டி குழியில் குழியில் தூக்கி எறிகிறாங்க, அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவரை எகிப்துக்கு அழைத்து செல்றாங்க. இப்படி தேவனுடைய பிள்ளைகள் அனுபவித்த பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்று மனு உருவேற்று வந்தார். ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டார், அவர் தனிமைப்படுத்தப்பட்டார், அவர் பரியாசம் பண்ணப்பட்டார், இறுதியிலே அவர் கொல்லப்பட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உண்மையான ஊழியர்கள், உண்மையான விசுவாசிகளின் அருமையை உணராத ஒரு உலகமாக இருக்கிறது. உண்மையான ஊழியர்களும் உண்மையான விசுவாசிகளும் தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் இந்த பூமியிலே ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு எல்லாருமே நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக நம்ம கலாச்சாரத்தில் செட்டில் ஆகிறதுனா என்னது? ஒரு நல்ல வேலை, திருமணமாகணும், பிள்ளைகள் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பேங்க்கில் நல்ல பேலன்ஸ் இருக்கணும், நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை சாதித்து கொள்ளக்கூடிய திறனும் வசதியும் வாய்ப்புகளும் இருக்கணும். இதுதான் செட்டில்டு. ஆனால் கடவுளுடைய பார்வையில் செட்டில்னா பாருங்கள், குறைவு, உபத்திரவம், துன்பம், எங்கே வாழ்கிறாங்க? மலைகளிலே, குகைகளிலே, பூமியின் வெடிப்புகளிலே வாழ்வது தான் கடவுளுடைய பார்வையில் செட்டில் என்று சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பின்னாடி ஒருத்தன் வரணும்னு சொல்லி விரும்பின போது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று கூறுகிறார். ஆபிரகாம் தேவன் தன்னை அழைத்த போது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் கூடார வாசியாய் சுற்றித் திரிந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு பழைய பாடல், கூடார வாசிகளாகும் நமக்கு இங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ என்று பக்தன் பாடுகின்றான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகத்தின் மீது ஒரு தீராத மோகம் உருவாயிருச்சு. அந்த தீராத மோகம் உருவானனால இந்த உலகம்தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் சொத்து சேர்த்து வைக்கிறது, இந்த உலகத்தில் சுகமாய் வாழ்வது, ஆண்டவருக்காக பாடுபட மனமற்ற ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு பிரதானமான காரியம் நீ காணப்படுகின்ற ஊழியர்கள். வாரன் வேஸ்பி என்ற தெய்வ மனிதன் தன்னுடைய கமெண்ட்ரியில் இந்த ஊழியத்தை குறித்து எழுதும்போது, ஒரு ஊழியக்காரன் தான் வாழும் நாட்களிலேயே அதிக கனத்தையும் வரவேற்பையும் புகழையும் பெறுகிறானே என்றால் அவனை குறித்து மிகுந்த எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய உபதேசம் வேதத்தின்படி அமையாமல் இருக்கலாம். ஏன்னா வேதத்தின்படி வரலாற்றை நம்ம பின்திரும்பி பார்க்கிறப்போ கடவுளுடைய சத்தியத்தை போதித்த போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருமே
வாழ்நாள் முழுவதும் பாடு அனுபவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இந்த எபிரேயருக்கு அவர் யாருக்கு எழுதுகிறாரோ அவங்களுக்கு இந்த ஆலோசனை தான் சொல்கிறாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துட்டு வந்தீங்க, இயேசு கிறிஸ்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னது? சுகம், சந்தோஷம், செழிப்பு. அதாவது இந்த உலக பிரகாரமான சுகம், சந்தோஷம், செழிப்பு. அதில் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருப்பதோ பரலோக வாழ்க்கைக்காக. நாம் இந்த உலகத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் மறு உலகத்திற்காக, தேவராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆகையினால இந்த உலகத்தில் நம்ம உபத்திரவங்களும் பாடுகளும் அனுபவிக்கணும். ஏன்னா நம்முடைய முன்னோர்களும் அதை தான் என்ன பண்ணாங்க? அனுபவித்தாங்க. இந்த உலகம் பிசாசுக்கு அடிமையான ஒரு உலகம், அந்த காலத்திற்கு அடிமையான ஒரு உலகமாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் நீங்கள் சுகத்தை எதிர்பார்க்காதீங்க. பின்னாடி திரும்பி பாருங்க, நம்முடைய மூதாதையர்கள் எப்படி விசுவாசத்தோடு வாழ்ந்தாங்களோ அதே போல பாடுகள் மத்தியில் நீங்கள் விசுவாசத்தோடு வாழுங்க என்று அழைக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, நான் இந்த பூமியின் சுகங்களுக்காக ஆண்டவரை பின்பற்றக்கூடாது, பரலோக பொக்கிஷங்களுக்காக நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அதுவே மெய்யான விசுவாசம் என்று எபிரேயருக்கு ஆக்கியோன் இங்கே கூறுகிறார். கர்த்ததாமே அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை நமக்கு கொடுத்து இன்றைக்கு இருக்கிற நயவஞ்சகமான போதகத்தினால் நாம் இழுக்கப்படாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.